டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ஜூனியர் பாலையாவுடைய ஆக்டிங், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோடு உங்களுக்கு இருந்த நட்பை பற்றியும் அவரை பற்றினும் சில தகவல்களை ஷேர் பண்ண முடியுமா? அவர் கடைசியாக நடித்த திரைப்படம் எதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் பாலையா என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல பேர் என்ன சித்ரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஜூனியர் பாலையா பொறுத்த வரைக்கும் சித்ராலாம் என்னை கூப்பிட மாட்டார், என்ன லக்ஷ்மணா அப்படின்னு தான் கூப்பிடுவார். மிகச்சிறந்த நடிகர். ஆனால் அவருடைய திறமைக்கேற்ற உயரத்தை அவர் அடையலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகர்களில் குறிப்பிடத்தக்க நடிகர் ஜூனியர் பாலையா. அவர் நடித்த கடைசி திரைப்படமாக 2021 வெளியான என்னங்க சார் உங்கள் சட்டம் என்ற படம் அமைந்தது. டிராகன் திரைப்படத்தினுடைய கதாநாயகியான கையாடு லோகர் அடுத்து எந்த தமிழ் திரைப்படத்தில் நடிக்கிறாங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கருடைய இயக்கத்தில் உருவாகின்ற இதய முரளி படத்திலே முரளியினுடைய காதலியாக நடிக்கிறார் கையாடு லோகர். தேவர் ஃபிலிம்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த படங்கள் மாதிரி கமல்ஹாசன் சார் அவ்வளோ படங்கள் நடிக்காததுக்கான காரணம் என்னன்னு தோர்ணமலையிலேருந்து சிம்பகிராமன் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலே எந்த காரணமும் இல்லை. சின்னப்ப தேவரை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கமல்ஹாசன் பிடிக்கும். சரியான சந்தர்ப்பங்கள் அமையலை. அதன் காரணமாகத்தான் ரஜினிகாந்த் நடித்த அளவிற்கு கமல்ஹாசன் நடித்த படங்கள் தேவர் ஃபிலிம்ஸ்லேயே உருவாகவில்லை. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் தொடங்க இருக்கு. இயக்குனர் மணிரத்னம் சார் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அல்லது தனித்தனியாக நீங்கள் இன்டர்வியூ பண்ணால் ரொம்ப விசேஷமான ஒரு இன்டர்வியூவாக இருக்கும். இது ரசிகர்களுக்காக நீங்கள் பண்ணுவீங்களான்னு சென்னையிலேருந்து சந்தீப் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்ற ரசிகர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வது அவருடைய முக்கியமான குறிக்கோள். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல மணிரத்னத்தை பேட்டிக்கான முயற்சி செய்கிறேன். இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கணும்னா அதுக்கு யார் அவருடைய பேரை சஜஸ்ட் பண்ணணும்? கவர்மெண்ட்டா அல்லது சினிமா இண்டஸ்ட்ரியா? அண்ட் நெக்ஸ்ட் இயர் இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அண்ட் தமிழ் சினிமா அவருக்கு நன்றி செலுத்துற விதமாக அவருடைய பெயரை சஜஸ்ட் பண்ணலாமேன்னு பூனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு ஆஸ்கர் கமிட்டி அப்படிப்பட்ட விருதினை இளையராஜாவுக்கு கொடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க இதற்கென்று ஒரு தனியாக கமிட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி தான் பரிசீலித்து இது போன்ற விருதுகளுக்கான நபர்களை தேர்வு செய்யும். சிறந்த வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நபர் இளையராஜா அப்படின்றதில் யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் நல்ல கதையம்சம் கொண்ட படமாகவும் எல்லா வயதினரும் பார்க்கக்கூடிய படமாகவும் அமையறதில்லை. ஆனால் அவங்களுடைய சம்பளம் 100 கோடி தொடங்கி அவங்களுடைய வருவாய் 500 கோடி வரைக்கும் போகுது. தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி உண்மையிலே தரம் வளருதா அல்லது தேய்ந்து போகுதான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் படங்கள் வரலை அப்படின்னு வேண்டுமானால் சொல்லலாமே தவிர ரசிகர்கள் விரும்புகின்ற விதத்தில் படங்கள் அமையலை அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியான படங்கள் எல்லாம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் இருந்திருந்தா தமிழ் சினிமாவுடைய வசூல் புதிய உச்சத்தை தொற்றிருக்க முடியுமா? சின்ன கலைவாணர் விவேக் சாரோட நீங்கள் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்ததா? அப்படி கிடைச்சதுன்னா அந்த எந்த திரைப்படத்தில்? அண்ட் அவரை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சின்னப்பரூர்லேருந்து கிரிஜா மணிபாரதி கேட்டிருக்காங்க. விவேக் என்னுடைய நல்ல நண்பர். பல முறை அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவரோடு நான் நடித்தது ஒரே ஒரு திரைப்படம் தான். அது பாரதி ராஜனுடைய இயக்கத்தில் உருவான பொம்மலாட்டம் என்ற திரைப்படம். விவேக்கை பொறுத்த வரைக்கும் பல கலைஞர்களுக்கு வெளியே தெரியாமல் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அதே மாதிரி அவர் நடிக்கின்ற படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே ஒரு குழு வைத்திருப்பார். கூடுமான வரைக்கும் அந்த குழுவில் இருக்கின்ற எல்லோருக்கும் வாய்ப்புகள் அமைகிற மாதிரி பார்த்து கொள்வார். அது விவேக்கிட்ட இருந்த ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எம்ஜிஆர் சாரனுடைய நம் நாடுன்ற திரைப்படம் ரொம்பவும் குறைந்த நாட்களில் படமாக்கப்பட்டதுன்றது உண்மையான திருச்சியிலேருந்து எத்திராஜுலோ கேட்டிருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த நம் நாடு திரைப்படம் மிக குறைந்த நாட்களிலே படமாக்கப்பட்ட படம் அப்படின்றது உண்மைதான். நடிகர் கமல்ஹாசன் சாரனுடைய கைவசம் எத்தனை திரைப்படங்கள் இப்போ இருக்குது? அண்ட் கமல்ஹாசன் சாருடைய அடுத்த திரைப்படங்களை பற்றின அப்டேட் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கமல் அடுத்து நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு படம் அன்பர் இயக்கத்திலே அவர் நடிக்க உள்ள படம் தான். அதைத் தொடர்ந்து அவர் என்ன படத்தை நடிக்க போகிறார் அப்படின்றத பற்றி இது வரைக்கும் எந்த உறுதியான தகவலும் வெளியாகவில்லை. சார், நீங்கள் எம்ஆர் ராதா சாரோட பழகியிருக்கீங்களா? அப்படி பழகியிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பல சந்தர்ப்பங்களிலே நடிகர் எம்ஆர் ராதாவை பார்க்கவும் அவரோடு பழகவும் பேசவும் எனக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன அப்படின்றது உண்மைதான். ஆனால்
அவரோடு நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு அமையலை. நடிகர்கள் கமல்ஹாசன் and அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்து நடித்த குருதி புனல் திரைப்படம் பாடல்கள் இல்லாமல் அமைஞ்ச திரைப்படம். அண்ட் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன டைமில் வெற்றி படமாக அமைஞ்சுதா அண்ட் அந்த படத்துக்கு ஏதாவது விருதுகள் கிடைச்சிருக்கான்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடித்திருந்த குருதி புனல் திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்தது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேசிய விருதுகளோ தமிழ்நாடு அரசின் விருதுகளோ கிடைக்கல. ஆனால் ஃபிலிம்பேர் பத்திரிகை சிறந்த நடிகருக்கான விருதை அந்த படத்திற்காக கமல்ஹாசனுக்கு வழங்கியது. அதே மாதிரி இந்தியாவின் சார்பிலே ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட படமாக குருதி புனல் அந்த ஆண்டிலே அமைந்தது. ஒரு இயக்குனரோட 3 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுற அஜித் சார் ஏன் மங்காத்தா மாதிரியான வெற்றி படம் கொடுத்து இயக்குனர் வெங்கட் பிரபுவோட தொடர்ந்து படம் பண்ணலை, இனி வர காலங்களில் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஒரு இயக்குனரோடு தொடர்ந்து 3 படங்கள் பண்ணுறது அப்படின்ற வழக்கத்தை சிவா கிட்ட தான் அஜித் ஆரம்பித்தார். வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்கும் இன்னும் காலம் இருக்கு. அடுத்து கூட அஜித் அவரோடு தான் இணைந்து பயணிக்கப் போவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் சாருக்கு ஒரு நல்ல நடிகரா, ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியரா, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுத்த திரைப்படம் இதுன்னு சரளைமேட்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. பாக்யராஜுக்கு ஒரு நல்ல நடிகனாகவும் நல்ல திரைக்கதை ஆசிரியராகவும் நல்ல வசனகர்த்தாவும் பெயரை வாங்கி கொடுத்த படங்கள்னா பல படங்களை சொல்லலாம். முதல்ல அப்படிப்பட்ட ஒரு பெயரை அவருக்கு வாங்கி கொடுத்த படமாக அமைந்த படம் மௌன கீதங்கள் படம். அரசியலில் விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஆதரவு கொடுப்பாரான்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ரஜினியை பொறுத்தவரை விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை கொடுப்பதாக இருந்தால் கூட வெளிப்படையாக அதை அறிவிப்பாரா அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. பாடகி எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமா அண்ட் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்க வருமாறு எல்லாரும் விசாரிட்ட நான் ஏற்கனவே பேசினேன். அவங்களுக்கு அதில் மிகப்பெரிய ஆர்வம் இருப்பதாக தெரியல. எல்லாரும் ஈஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களுடைய வித்தியாசமான குரல். தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் எத்தனையோ பின்னணி பாடல்கள் வந்து விட்டார்கள். ஆனாலும் எல்லாரும் ஈஸ்வரியுடைய குரலை ஒத்த குரலை இது வரைக்கும் எந்த பாடகிட்டையும் நம்மளால் பார்க்க முடியல. அதே மாதிரி பாடும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருப்பாருங்க. அந்தளவு கான்ஃபிடெண்ட்டாக பாடுவாங்க எல்லாரும் சரி. பல பாடல் பதிவுகளில் அவங்க பாடுறதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி தான் மேடை கச்சேரிகளில் பாடும்போது எல்லாரும் சரி ஸ்டேஜில் நுழைஞ்சாங்கன்னாவே அந்தளவுக்கு ஆரவாரம் இருக்கும். இந்த ஸ்டேஜையும் பார்த்தீங்கன்னா முழு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. நடிகர் ஃபஹத் ஃபாசில் முன்னாடி பண்ண மாதிரி இப்போ நடிகர் ஆசிஃப் அலி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல நடிப்பை வெளிப்படுத்திட்டு வராரு. ஆனாலும் இந்திய அளவில் நடிகர் ஃபஹத் ஃபாசிலுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு வரவேற்பு இவருக்கு கிடைக்கலையே, இதுக்கான காரணம் என்னன்னு டொரண்டோலேருந்து விஷ்ணு சேகர் கேட்டிருக்காங்க. எந்த நடிகராக இருந்தாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் நல்ல அடையாளம் கிடைப்பதற்கு சரியான நேரம் அமையணும். ஆசிஃப் அலிவுக்கு இன்னும் அது அமையலைன்னு நினைக்கிறேன். நடிகர் கார்த்திக்கு கல் கிளாசிக் அண்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்த அதே இயக்குநர்களால் நடிகர் சூர்யாவுக்கு கல் கிளாசிக் அண்ட் பிளாக் பஸ்டர் மாதிரியான திரைப்படங்களை கொடுக்க முடியலையே, இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கார்த்தி நடித்த நல்ல நல்ல படங்களை இயக்கிய இயக்குனர்கள் சூர்யாவோடு பணியாற்றும் போது அது மாதிரி நல்ல கதைகளெல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா பணியாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கலைஞர்களுக்கு நல்ல நல்ல கதைகள் அமைவது கூட அதிர்ஷ்டம்தான். சார், உலகத்திலேயே இந்திய சினிமாவில் மட்டும்தான் படங்களுக்கு இடையில பாடல்கள் வைக்கிறதும் படங்களுடைய இடைவேளை வச்சு முதல் பாதி 2ஆம் பாதின்னு வெளியிடுறதுமா இருக்காங்க. இது ஏதாவது மரபா அமைஞ்சுதா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் எதுக்கு இருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை முதல் பாதி 2வது பாதி என்று பிரித்ததும் காட்சிகளுக்கு நடுவே பாடல்களை புகுத்தியதும் யார் அப்படின்னு தெரியல. காலமாகவே அப்படி ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்று ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளவோ திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அவருடைய திரை வாழ்க்கையில் முள்ளும் மலரும் திரைப்படம் ஒரு மைல்கல் என்கிறார் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன். எத்தனை அபாரமான நடிப்பு! கண் பார்வையிலே அவர் காட்டும் உணர்ச்சிகள் அற்புதமானவை. படத்தில் கோபம், பாசம், காதல் என அவரது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கேற்ப அவரது உடல் மொழியும் மாறுபடுகிறது. குறிப்பாக ஒரு கையை இழந்ததற்கு பின்னாலே அவருடைய உடல் மொழி, பேச்சு முறை எல்லாமே அந்த படத்திலே மாறிவிடுகிறது. இறுதி காட்சியில் அவர் தங்கையின் முடிவை எதிர்பார்த்து நிற்கும் விதமும் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்து வெளிப்படுத்தும் பாங்கும் நடிப்பின் உச்சம் என்று சொல்வேன். முள்ளும் மலரும் படத்தினுடைய வசனங்கள் அலங்காரமற்றவை, ஆனால் மனதிலே அழுத்தமாக பதியக்கூடியவை. அதன் காரணமாகத்தான் கெட்ட பயன் சார் இந்த காளி என்ற வசனம் இன்றைக்கும் ரசிகருடைய உதடுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. முள்ளும் மலரும் மகேந்திரனுடைய இயக்கத்தில் உருவான முதல் படம். ஒரு இயக்குனருடைய முதல் படம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் அமைந்த படம் என்று கூட
முள்ளும் மலரும் படத்தை சொல்லலாம் என்கிறார் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன். சர்வைவர் ஷோவில் கலந்துக்கிட்ட அனுபவம் எப்படி இருந்தது? நிறைய வாழ்க்கை பாடங்கள் சார் அதில். அப்படியா? ஆமாம், நிறைய ரிவைன் பண்ணேன் என் லைஃப்பை. நம்ம இந்த இடத்துல அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்குமா, நம்ம ஏன் சாரி கேட்கலாம். அர்ஜுன் சார் வந்து அவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எங்களுக்கெல்லாம். அவர் ஒருத்தர் தான் வந்து எங்கிட்ட பேசுவார். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து அந்த ரஷ்யன் டீம். நோவே. இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி நடத்திய போது அவரோடு பழகிய அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு மறக்க முடியாத ஒரு 45 டேஸ் ஸ்பேனில் வந்து அந்த ஷோ வந்து பண்ணோம். ராஜா சாருக்கு இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு ஈவெண்ட்டாக பண்ணணும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஒரு எப்படி நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ வி நீட் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.